வசந்த் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே ப்ரோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து க்ரூ ஏஐ. பேசிக்காக க்ரூ ஏஐ அப்படின்னா என்னன்னா ஒரு மல்டிபிள் ஏஜென்ட்ஸை வந்து ஒரு லைனில் நிற்க வச்சு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்லாம் கொடுத்து ஒரு ஏஜென்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த ஏஜென்ட்லேருந்து வர ரிசல்ட்டை வந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணி அதே மாதிரி அந்த ஃப்ளோ வந்து பாஸ் ஆன் ஆகும் டில் நம்மளுக்கு எண்டில் நம்மளோட ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும். இதுதான் மெயினாக க்ரூஏயோட கான்செப்ட். இங்கே நம்ம இந்த க்ரூஏ ப்ராஜெக்டில் வந்து நம்ம ரெண்டு ஏஜென்ட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ரெஸ்யூம் ஸ்க்ரீனர், நமக்கேற்ற அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்காக ரெஸ்யூம் ஸ்க்ரீனர் ஏஜென்ட்டும், ஒன்ஸ் அது ஃபில்ஃபில் ஆனதுக்கப்புறம் அதோட இன்புட்டை வந்து ஹச்ஆர் அசிஸ்டண்ட்டுங்கிற ஒரு ஏஜென்ட் வந்து இன்புட்டாக வாங்கி எய்தர் அவங்க வந்து எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா எலிஜிபிள், அது அந்த மீட்டிங்கோட லிங்க்கு, அந்த மீட்டிங் எப்போ இருக்கும், எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணி மெயில் அனுப்புறதுக்காக ஹச்ஆர் அசிஸ்டன்ட்ங்கிற ஒரு ஏஜென்ட். இதுதான் மொத்த க்ரூஏயோட ஒர்க் ஃப்ளோ. இங்கே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஓஎஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம், அடுத்து சிஸ்டம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம டேட் டைம் டெல்டா இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டைம் டெல்டாங்கிறது வந்து நம்ம எந்த ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்காக, டேட் டைம்ங்கிறது வந்து அன்னைக்கான டேட் அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம அந்த டேட்டு டைம் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த டாட் இஎன்வி ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுத்த இஎன்வி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை வந்து இந்த கோடுக்குள்ள லோட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பைடிஇசட் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு லைப்ரரி தான். அது எதுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான மினிட்ஸ், டைம், டேட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாஸ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அந்த இம்போர்ட்ல பைடிஇசட் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம இருந்து நம்ம 4 எடுத்திருக்கோம், ஏஜென்ட் எடுத்திருக்கோம், ஏஜென்ட் பண்ணக்கூடிய டாஸ்க் எடுத்திருக்கோம், க்ரூ மொத்தமாக அந்த க்ரூவை பார்க்கறக்காக ஒரு க்ரூ எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் எல்எல்எம் மாடல் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட டாட் இஎன்வி ஃபைல் நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிளை வந்து இந்த இதில் வந்து செட்டப்பில் வந்து லோட் பண்ணிக்கிறோம். நான் இங்கே யூஸ் பண்ண மாடல் வந்து ஜெமினை 2.5 ஃப்ளாஷ். இது எதனால் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதனால ரீசனிங் ஸ்கில்ஸும் தருது, ப்ளஸ் லைட் வெயிட், அதுக்கப்புறம் லேட்டன்சின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்மி மற்ற மாடலை கம்பேர் பண்ணும்போது. இங்கே நான் டெம்பரேச்சர் 0.2 கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த டெம்பரேச்சர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்யூம் ஸ்க்ரீனரில் ஒரு ஹச்ஆர் அசிஸ்டன்ட் பேசுகிற மாதிரி நம்மளுக்கு வேணும் கண்டென்ட். இந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து நிறையா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப மாடர்னான திங்ஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ப்ரொஃபஷனலான வேலை வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த 0.2ங்கிற இது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து இது என்னோட இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ற லாஜிக். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்கான லாஜிக் இது. இந்தியா டைம்ல வந்து டைம் ஜோன், நம்மளோட டைம் ஜோன் வந்து ஏஷியா கொல்கத்தா, அந்த டைம் ஜோனை கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன டைம் அப்படிங்கிறத வந்து நம்ம நோங்கிற ஒரு வேரியபிளில் நமக்கு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இப்போ இன்னைக்கு அவங்க ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து எந்த டேட்ல வந்து அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக 1ஆ 0ஆ 2ஆ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இங்கே வைல் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். ஏன் வைல் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ ரெஸ்யூம் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா இன்னைக்கே நம்மளால அந்த இன்டர்வியூவை ஸ்கெடியூல் பண்ண முடியாது, நாளைக்கு தான் ஸ்கெடியூல் பண்ணணும். அதுக்காக தான் அந்த வைல் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து இன்டர்வியூ டே வந்து இன்னையிலேருந்து அந்த டைம்ஸு ப்ளஸ் டேஸோட இன்னைக்கு செலக்ட் ஆகிருக்காங்க, எந்த டே செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த டேலேருந்து நம்ம அடுத்த எத்தனை டேட்டில் அவைலபிலிட்டி ஸ்லாட் பார்க்கறக்காக. இங்கே வந்து வீக் டேஸில் மேக்ஸிமம் நம்ம இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறது வீக் டேஸில் ஸ்கெடியூல் பண்ண போகிறோம். அதனால வீக் டே வந்து 0ங்கிற இண்டெக்ஸில் வந்து மண்டே வச்சுக்கிறோம், அப் டு 4th இண்டெக்ஸில் நம்ம ஃப்ரைடே வச்சுக்கிறோம்.
ஒருவேளை இதுக்குள்ள சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா அந்த லூப் பிரேக் பண்ணிட்டு 1+1, அதாவது இன்னைக்கு அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். நம்மளோட அவைலபிள் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 10 AM, 2 AM, 4 PM. இதுதான் நம்மளோட அவைலபிள் ஸ்லாட்ஸ். அதுக்கப்புறம் அந்த அவைலபிள் ஸ்லாட்ஸோட சேர்த்து நம்ம டைம் ஃப்ரேமையும் அவங்களுக்கு மெசேஜில் அனுப்பணும். அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். கடைசியா வந்து இது ரெண்டத்தையுமே மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த லாஜிக்ல சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து நம்ம டெர்மினல்ல தான் கொடுக்க போறோம். நம்ம ரியாக்டோ இல்ல ஸ்ட்ரீம்லைட்டோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் இல்லாதனால டெர்மினல்ல தான் கொடுக்க போறோம். அதனால இங்க என்னோட கம்பெனி நேம் வந்து எஸ்வி டெக்ன்ட்டு வச்சுக்கிட்டேன். நானா சும்மா வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸை வந்து லைன் பை லைன் வந்து என்டர் பண்றோம். ஒன்ஸ் நம்ம என்டர் பண்ணி முடிச்சதுக்கு என்டர் தட்டுறோம். என்டர் தட்டி கண்ட்ரோல் Z கொடுத்து திரும்ப அகைன் என்டர் கொடுத்தோம்னா அந்த ஏஜென்ட் வந்து அதோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்க மேக் புக்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் D+ நியூ லைன் அப்படின்னு கொடுத்தோம்னா வந்துடும். நம்ம வந்து அது கீழே வந்து நம்மளோட கான்டாக்டை நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதாவது நம்ம ரெஸ்யூம்ல வந்து எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எந்த ஸ்கில்ஸ்ல வந்து நம்ம அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா போதும். இந்த ரெஸ்யூம் டெக்ஸ்ட்ங்கிறது வந்து நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ரீட் பண்றதுக்காக. இப்போ இந்த இதுல வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த எரரை நான் ஹேண்டில் பண்றதுக்காக இஃப் நாட் ரெஸ்யூம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து இந்த லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த இதில். அடுத்து வந்து இப்போ நம்ம ஏஜென்ட்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து ரெஸ்யூம் ஸ்க்ரீனர். ரெஸ்யூம் ஸ்க்ரீனருக்கு மொத்தம் 4 தரணும். ரோல் தரணும், அதோட கோல் என்னன்னு தரணும், அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு தரணும், அது என்ன எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணுங்கிற விஷயத்த தரணும். இது 4 தரணும். இதுதான் நம்மளோட பேசிக்கு. நம்ம இது கொடுத்த ரோல் வந்து ரெஸ்யூம் ஸ்க்ரீனர். செகண்ட் வந்து கோல். இதோட கோல் என்ன? எவாலுவேட் இஃப் த கேண்டிடேட் இஸ் சூட்டபிள் ஃபார் த சீனியர் டேட்டா அனலிஸ்ட் ரோல் அட் த எஸ்விடெக். இப்போ நம்ம ஓப்பனிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்க கேண்டிடேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் தரோம். அதோட பேக் ஸ்டோரி வந்து அது வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பேசிக்காக அந்த எல்எல்எம் யூஸ் பண்ணுறோம், ஜெமினி 2.5 ஃப்ளாஷை அது இங்கே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் வெர்போஸ் ட்ரூ அப்படிங்கிறது வந்து நம்மள அன்வான்ட் எரர்ஸ் எல்லாம் நிறைய டைம் வரும் இந்த மாதிரி ஏஜென்சி யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக ட்ரூன்னு கொடுத்துட்டோம். செகண்ட் ஏஜென்ட் வந்து ஹச்ஆர் அசிஸ்டன்ட். ஹச்ஆர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து சேம் சொன்ன மாதிரி அந்த ஏஜென்ட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த ஏஜென்ட்டுக்கு ரோல், கோல், பேக் ஸ்டோரி, எல்எல்எம் இதெல்லாம் கொடுக்கணும். இதோட ரோல் என்னன்னா ஆப்வியஸா ஹச்ஆர் இமெயில் அசிஸ்டன்ட். நம்ம ஒன்ஸ் அந்த ரெஸ்யூம் ஸ்கிரீனர்லேருந்து பாஸ் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம மெயில் அனுப்புகிற ஏஜென்ட் இது. இதோட கோல் என்னன்னா கிராஃப்ட் டெய்லர்ட் இமெயில்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்கிரீனிங் ரிசல்ட். அந்த ஸ்கிரீனிங் ரிசல்ட்ல என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மெயில் அனுப்புங்கிற மாதிரி இதுகிட்ட கோல் சொல்றோம். பேக் ஸ்டோரி, ப்ரொஃபஷனல் கம்யூனிகேட்டர் அட் எஸ்விடெக் ஹூ என்ஷூர் எவரி கேண்டிடேட் இஸ் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். இது வந்து பேக் ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேவா அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், அந்த வந்து வர ரிசல்ட் வந்து ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணி இமெயில் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோங்கிற ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துறோம். அடுத்து வந்து நம்ம சேம் அந்த அதே இது எல்எல்எம் மாடலை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ரெஸ்யூம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். இதுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துட்டோம். இதுக்கு நம்மளோட மெயின் ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டேட்டா அனலிசிஸில். அட்வான்ஸ் லெவல் பைத்தான் அண்ட் பிஏ எக்ஸ்பர்டீஸ் வந்து வேணும். இந்த கம்பெனி எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ் ரோல்க்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷன் இது. பிஐ டூலில் ஏதோ ஒரு டூலில் வந்து எக்ஸ்பர்டீஸாக இருக்கணும். இது எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும். இப்போ அதே மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டிடேட் நேம் வச்சு அந்த ரெஸ்யூம் ஸ்க்ரீனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சூட்டபிள் அப்படின்னா அதோட ஷார்ட் ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கும், நாட் சூட்டபிள்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கொடுக்கும். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்யூம் ஸ்க்ரீனோட அவுட்புட் வந்து ஹச்ஆர் அசிஸ்டன்ட்டுக்கு போகும். ஹச்ஆர் அசிஸ்டன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒன்லி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து பாஸ் ஆகி இதுக்கு இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோம்.
இங்க வந்து ஸ்க்ரீனிங் வந்து பண்ண சொல்றோம். அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட நேம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பெர்சனலைஸ்டு இமெயில் அவங்களோட மெயிலிங் அட்ரஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அது அவங்களோட பெர்சனலான இமெயிலான்னு செக் பண்றோம். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு எல்லா இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்புட்ன்னா, நம்ம என்ன ரோலுக்காக எதிர்பார்க்குறோம். நம்ம ஆப்வியஸா இத நம்ம வந்து நம்மளோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்போம். என்ன ரோலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்டின்ட்டு கேண்டிடேட்ட. அதுக்கப்புறம் என்ன இன்டர்வியூ டேட்டு, என்ன டைமிங்னு குடுத்துட்டு, கூகுள் மீட்னா கூகுள் மீட்டு, டீம்ஸ்னா டீம்ஸ் லிங்க் குடுக்குறோம். அதே மாரி இந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிடுறோம். பொலைட்டா, ப்ரொஃபஷனலா, கிளியரா நம்மளோட எஸ்விடெக் பிராண்டுக்கு ஏத்த மாரி வந்து அந்த இமெயில் குடுங்க அப்டின்னு சொல்லிர்றோம். இப்ப இதுவே நம்மளுக்கு சூட்டபிள் ஆகல அப்புட்ன்னா, கேண்டிடேட்டோட நேம் போட்டு இன்ஃபார்ம் பண்றோம். இது மாரி நீங்க செலக்ட் ஆகல அப்டின்னு சொல்லிட்டு, வெறும் லெஸ் தென் 30 வேர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இமெயில் ட்ரிகர் பண்ண சொல்றோம். அவ்வளவுதான். இங்க அதே மாரி ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் வந்து அந்த வேலைய ஃபைனலா முடிச்சிரும். இங்க நம்ம வந்து க்ரூ செட்டப்ல கொண்டு வரோம். இந்த 2 ஏஜென்ட்டையும் வந்து க்ரூ செட்டப்ல கொண்டு வரோம். இந்த ட்ரை கேட்ச் பிளாக் என்ன பண்ணுது அப்புட்ன்னா, இந்த அ க்ரூல கொண்டு வந்த ட்ரிகர் பண்ற ஏஜென்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் பண்றாங்களா? கரெக்ட்டா ஒர்க் பண்ணா பாஸ் பண்ணணும். ரிசல்ட்ட நம்மளுக்கு குடுக்கணும். அப்படி இல்ல அப்புட்ன்னா ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகுறத வச்சு நம்ம எதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். இதுதான் நான் குடுத்த இன்புட். இங்க என்ன குடுத்துருக்கேன்னா, கேண்டிடேட்டோட நேம் வந்து சௌரப் மணி. அவரோட மெயில் ஐடி வந்து இது. அவருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பைத்தான், பவர் பிஐ, எக்ஸெல். அவருக்கு வந்து 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா டேட்டா அனலைசிஸ் இல்ல, டேட்டா இன்ஜினியரிங்ல இருக்கு. அதனால ரெஸ்யூம் ஸ்கிரீனர் என்ன சொல்லுது? அதோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அதோட ஃபைனல் ஆன்சர் குடுக்குது. என்ன குடுக்குது? சௌரப் மணி நாட் சூட்டபிள். ஸ்டேட்டஸ் வந்து நாட் சூட்டபிள். ஏன்னா, அவருக்கு வந்து டேட்டா இன்ஜினியர்ல தான் வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே தவிர, டேட்டா அனலிசிஸ்ல இல்ல. அதனால வந்து அவங்க ரெஸ்யூம் ஸ்கிரீனர்ல நாட் சூட்டபிள்ங்கிற கேட்டகரிய செலக்ட் பண்ணிச்சு. அடுத்து இப்ப அந்த இன்புட்ஸ் வந்து இங்க ஹச்ஆர் இமெயில் அசிஸ்டன்ட்க்கு வருது. இது மாதிரி அந்த கேண்டிடேட் வந்து நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால வந்து இவங்க மெயில் அனுப்புது. என்னன்னு மெயில் அனுப்புனா, டியர் சௌரப் மணி, தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ளிகேஷன், வி வில் நாட் பி மூவிங் ஃபார்வர்ட். அதாவது ரிஜெக்ஷன் ஆயிட்டீங்க, நீங்க வந்து செலக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மெயில் அனுப்புது. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் க்ரூஏயோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ளோ. அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் மேனர். பாசிட்டிவ் மேனர் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து பாசிட்டிவ் மேனரா இல்லை நெகட்டிவ் மேனரா அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் ஷோ ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து எம்சிபி சர்வர். மெயினா எம்சிபி சர்வர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ டைரக்டா நம்ம வந்து ஏஐ மாடல்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல எல்எல்எம் மாடலா இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மாடல் வந்து ஹலுசினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் நிறைய மாடர்ன் திங்ஸ் தேவையில்லாத ஸ்டப்ஸ் எல்லாம் நிறைய ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இஷ்யூஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக கம்பெனிஸ்ல வந்து எம்சிபி சர்வர் அப்படிங்கிற ஒரு சர்வரோட இன்டிகிரேட் பண்ணி அந்த ஏஐ மாடலோட ஒர்க் பண்றாங்க. இது எப்படி எம்சிபி சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏஐ மாடல் அதுக்கு மேல எம்சிபி சர்வர் இது ரெண்டுமே இன்டிகிரேட் ஆகி ஒர்க் பண்றதுனால தேவையில்லாத அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை அன்வான்ட் மெசேஜஸையோ அது அந்த மாடல் வந்து இப்போ ஒரு யூசருக்கு தருது. இப்போ சாட்பாட்டே நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வாட் இஸ் யுவர் நேம் இல்லை நம்ம அதுக்கு இப்போ ஒரு டாக்டரோட வெப்சைட்ல போயிட்டு வாட் இஸ் த டாக்டர் நேம்னு கேட்டா டாக்டர் நேம் தரணும். அதுக்கு பதிலாக அந்த ஏஐ மாடல் வந்து வேற ஏதோ நேம் தந்துச்சு அப்படின்னா அது ஒரு இர்ரெலவெண்ட். இதுவே எம்சிபி சர்வர் வந்து அதோட இன்டிகிரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுனால அது ஏஐ மாடல் வந்து எம்சிபி சர்வரோட டூல் கிட்ட போய் கேட்கும். டூல் வந்து சர்வர்ல போயிட்டு அதுக்கான ஏபிஐ பேக்எண்ட்ல ஏதாச்சும் ஏபிஐ இல்லை நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி அதில் இந்த கொஷினுக்கு ரிலேட்டடான டேட்டா அதில் இருக்கான்னு சர்ச் பண்ணி அந்த டேட்டா கிடைச்சிது அப்படின்னா திரும்ப எம்சிபி டூலுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி அந்த ஆன்சர் ஏஐ மாடலுக்கு கொடுத்து அந்த ஏஐ மாடல் கொடுக்குற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கும் எம்சிபி சர்வர். இதுதான் அதோட மெயின் அப்ஜெக்டிவ்.
நம்ம இதில் வந்து நம்ம 2 யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மேத் சர்வர், 2வது விஷயம் வந்து வெதர் ஏபிஐ. மேத் சர்வர் எதுக்கு அப்படின்னா, நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடணும் அப்படிங்கறக்காக நம்ம மேத் சர்வர் யூஸ் பண்ணுறோம். வெதர் ஏபிஐ எதுக்கு அப்படின்னா, இங்கே நம்ம வந்து என்னதான் நம்ம மாடல் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த மாடல் வந்து டைரக்டா போய் வெதர் எம்சிபி டூல் மூலியமா வெதர் சர்வரை ரீச் பண்ணி அந்த ஏபிஐ ரீச் பண்ணி அந்த கண்ட்ரியில் அந்த ஸ்டேட் அங்க இருக்கிற வெதரோட கண்டிஷனை வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்து தருது நமக்கு. இதுதான் அதோட மெயின் விஷயம். இப்போ நம்ம மேத் சர்வர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் எம்சிபி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்ல இருந்து போயிடலாம். ரெக்யர்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம லாங் செயின்ல இருக்க கிராக் வந்து நம்ம ஏபிஐ யூஸ் பண்றதுனால நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எம்சிபி அடாப்டர்ஸ். எம்சிபி அடாப்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, எம்சிபி டூல் வந்து எம்சிபி சர்வரை வந்து ரீச் பண்றதுக்கான ஒரு கேட்வே இது அடாப்டர்ஸ், எம்சிபி அடாப்டர்ஸ்ங்கிறது. அப்புறம் நார்மல் எம்சிபி யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் லேங்கிராஃப் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மேத் சர்வர். மேத் சர்வரில் நம்ம ஃபாஸ்ட் எம்சிபி யூஸ் பண்றோம். ஃபாஸ்ட் எம்சிபியில் நம்ம மெயினாக எதுக்கான வேலை பண்ண போறோங்கிற டிக்ளரேஷன் கொடுத்துறோம். அடுத்து ஒன்ஸ் அந்த இது ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம எம்சிபி டூல்கிட்ட வந்து சொல்றோம், இதுதான் என்னோட மேத் சர்வருக்கான டூல் வந்து இப்படிதான் இருக்கணும். இப்போ நீ சர்வர் என்னோட டூல் வந்து சர்வர் ரீச் பண்ணும்போது வந்து ஜஸ்ட் 2 நம்பர்ஸை வந்து ஆட் பண்றதோ மல்டிப்ளை பண்றதோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துறோம். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸான மல்டிபிகேஷனா இருந்துச்சுன்னா இது வந்து அடிஷனுக்காக யூஸ் பண்றோம், இது வந்து மல்டிபிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் மெத்தட்ல யூஸ் பண்றோம். அது வந்து சர்வர்ல வந்து வெதர்ங்கிறது வந்து ஏபிஐ கால்ஸ், அதனால ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால்ல போகுது. நம்ம இது வந்து நம்ம டைரக்டா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் எஸ்டிடிஐஓ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல யூஸ் பண்றோம். இது ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் டெர்மினல்ல தெரியும். இதுவே நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டைரக்டா இது வந்து டெர்மினல்ல தெரியும், அது வந்து சர்வர்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டு வந்து இப்போ நம்ம இப்போ ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல தெரியும், இல்லாட்டி நம்மள நார்மல் டெர்மினல்ல தெரியும். இது வந்து என்னோட வெதர் டாட் பிஐ. இது வந்து வெதர் ஏபிஐ வந்து எப்படி ரீச் பண்றது அப்படிங்கான ஃபைல். இதுல வந்து சேம் ஃபாஸ்ட் எம்சிபியை யூஸ் பண்றோம். அந்த ஃபாஸ்ட் எம்சிபியை இது என்ன மாதிரியான ஃபைல், இது என்ன மாதிரியான ரெக்வஸ்ட் வரும் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்றோம். அடுத்து வந்து எம்சிபி கிட்ட டூல் கிட்ட சொல்லி ஏசிங் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றோம். ஏசிங் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றதுக்கான காரணம் வந்து சிங்க்ரோனஸா கொடுத்தோம் அப்படின்னா நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமா இருக்கும். இதுவே ஏசிங்க்ரோனஸா கொடுக்குறோம் அப்படின்னா பேரலா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எத்தனை வாட்டி நம்ம அந்த ஏபிஐ ஹிட் பண்ணாலும் நமக்கு வந்து கரெக்டான கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக ஏசிங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்து ஹெச்டிடிபி சர்வர் அப்படிங்கிறது வந்து ஹெச்டிடிபி டைப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இப்போ நம்ம கிளைண்ட் ஃபோல்டருக்கு வந்துடலாம். கிளைண்ட் ஃபைலில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மல்டி சர்வர் எம்சிபி கிளைண்ட். நம்மளுக்கு வந்து மல்டி சர்வர் தேவை. ஏன்னா இப்போ மேக் சர்வர்னா நம்ம வந்து நார்மல் எஸ்டிடிஐயோ ஹெச்டிடிபிஎஸ் வந்து வெதற்காக யூஸ் பண்ணுறதுனால அது மல்டி சர்வருங்கிறனால மல்டி சர்வரை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து லேங்கிராஃப் ப்ரீபில்ட் அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து ரியாக்ட் ஏஜென்ட்டை நம்ம இது பண்ணுறோம். லாங்செயின் கிராக்லேருந்து நம்ம அங்கே கிராக் யூஸ் பண்ணனால இங்கே சாட் கிராக் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சேம் இஎன்வி ஃபைலை வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்காக லோட் டாட் இஎன்வி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். சேம் அந்த ஏசிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால இம்போர்ட் ஏசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் இன்புட் அவுட்புட் 2 டைப்பையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். சேம் அதே ஏசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்லேயே கொடுக்குறோம். மல்டி சர்வர் கிளைண்ட் கிட்ட சொல்கிறோம், என்னன்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இது என்னோட மேத் ரிலேட்டட் query. மேத் ரிலேட்டட் queryக்கெல்லாம் வந்து பைத்தான்ல தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து எதை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா மேத் சர்வருங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வந்து அந்த ஃபைலை வந்து நீங்கள் ரீச் பண்ணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபைலோட பார்த்து வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணோம். இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிடிஐஓ நார்மல் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபார்மேட்டில் இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம வந்து வெதர் குடுக்குறோம். வெதர் வந்து நமக்கு யூஆர்எல் வரும். இப்ப நம்ம இந்த மேட்ச் வெதர் டாட் பி ரன் பண்ணணும். ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் யூஆர்எல் லிங்க் கிடைக்கும். இந்த யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கணும். ஒன்ஸ் ரன் ஆயிட்டு இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியும் அந்த சர்வர. ரன் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். அடுத்து வந்து இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமபிள் ஹெச்டிடிபி. ஏன்னா இங்க வந்து சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கனால இது ஒரு ஸ்ட்ரீமபிள் சர்வர். அதனால நம்ம ஸ்ட்ரீமபிள் ஹெச்டிடிபி சர்வர்னு கொடுத்துறோம். அடுத்து வந்து ஓஎஸ் இம்போர்ட் பண்றோம். ஓஎஸ் கிட்ட சொல்றோம் என்னோட இஎன்வி ஃபைல் வந்து ஏபிஐ கீ வந்து இந்த கிராக் ஏபிஐ கீ அப்படின்ட்டு தனித்தனியா நம்ம இதை ஜென்ரேட் பண்ணிடுவோம். அது பிரச்சனை இல்லை. இதான் என்னோட கிராக் ஏபிஐ கீ. அடுத்து வந்து இங்கே வந்து டூல்ஸ், அதாவது எம்சிபி டூல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து போய் செக் பண்ணுறதுக்காக இந்த இன்வொர்க் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன். அடுத்து வந்து நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம்னா லாமா 3.3 7TB வெர்சடைல். அங்கே வந்து அவங்க வந்து குவென் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம யூடியூப்ல இருக்க ப்ராஜெக்டில் குவென்னுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவென்னுங்கிறது லைட் வெயிட் டெமோ ஃப்ரெண்ட்லி. ஆனால் இதுவே இந்த வேர்சடைல் மாடல் வந்து மோர் அட்வான்ஸ்டு ரீசனிங்க்கான அட்வான்ஸ்டு வெர்ஷன் இது. அதே மாதிரி அதில் வந்து லோயர் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. இதில் ஹையர் கேப்பபிலிட்டி வந்து இதில் ஹையராக இருக்குது. அது வந்து வெறும் டுட்டோரியல்ஸ்க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் தரும். அது காஸ்ட் எஃபிஷியன்ட். இது வந்து காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது மோர் இன்டெலிஜென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து தரும். அது வந்து ஸ்மாலர் மாடல்ஸ் காமனாக யூஸ் பண்ணுறது. இது வந்து லார்ஜ் ஸ்கேல் பவர்ஃபுல் மாடல். அதனால நான் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ரியாக்ட் ஏஜென்ட் மூலியமா மாடலிங் டூல்ஸையும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து மேத் ரெஸ்பான்ஸில் வந்து அவாய்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். அவாய்ட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இப்போ ஒரு சர்வரை ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இன்புட், அதாவது நம்ம என்ன கொஷின் கேட்குறோமோ அந்த கொஷினுக்கு அது வந்து உள்ள ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற ஏஜென்ட் வந்து அதை இன்வோக் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஏஜென்ட் டாட் ஏ இன்வோக் கொடுக்குறோம். அவாய்ட் ஃபங்க்ஷனில் ரோல் வந்து யூசர்னு கொடுத்துறோம். கண்டென்ட் வந்து அவங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட். நான் இங்கே வந்து நான் காம்ப்ளெக்ஸாக போகணும்ல, சிம்பிளாக வேணுங்கிறக்காக 2x12 கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மெசேஜ் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணுங்கிறக்காக கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து வெதர் ஃபைல், வெதர் சர்வர் ரீச் பண்ணுறதுக்கு யூசர் ரோல் வந்து யூசர், கண்டென்ட் வந்து நம்ம கலிஃபோர்னியாவில் என்ன வெதர் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். சேம் அதே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு மென்ஷன் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன் கொடுத்துறோம். அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் ரன் ஆகுதா இல்லையான்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் இது பண்ணுறோம். இதில் வந்து நான் வந்து கொடுத்த இன்புட்ல வந்து நம்ம வந்து என்ன 2 விஷயம் நம்ம வந்து மெயினாக கரெக்டாக ரன் பண்ணிக்குமா இல்லையான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேட்ச் சர்வர் நம்மளுக்கு பின்னாடி ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டோட ஆன்சர் கிடைக்கும். நம்ம கொடுக்குற கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ சர்வரே ரன் ஆகலை அப்படின்னா நம்மளால வந்து அந்த நம்ம கொடுத்த இன்புட் வந்து அந்த சர்வர் ரீச் ஆகாது. என்னதான் எம்சிபி டூல் இருந்தாலும் அந்த சர்வரை போய் ரீச் ஆகாது. ஒன்ஸ் அந்த சர்வர் ரீச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அதனால நான் ரெண்டத்தையுமே வந்து ரன் பண்ணிக்கிட்டேன். ரன் பண்ணிட்டு நான் அவங்க இங்கே கொடுத்த இன்புட் படி 2x2 2x12 24ங்கிற ஆன்சர் வருது. அதுக்கப்புறம் நான் கலிஃபோர்னியாவில் என்ன கிளைமேட் இருக்குன்னு கேட்டதுக்கு ஜஸ்ட் அதோட வெதர் மட்டும் சொல்ல, நிறைய விஷயத்தையும் சொல்லுது. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ வித் வெதர் கலிஃபோர்னியா, ஹவவர் ஐ மஸ்ட் கரெக்ட் மை ப்ரீவியஸ் ரெஸ்பான்ஸ். ப்ரீவியஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம், இங்கே வெறும் ரெய்னின்னு கொடுத்துருப்போம். ஒரு நிமிஷம். இட் இஸ் ஆல்வேஸ் ரெய்னிங் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். நம்ம என்னதான் ஹார்ட் கோட் பண்ணியிருந்தாலும் அது ஒன்ஸ் சர்வர் ரீச் ஆனோடனே ரெய்னிங்காக இருக்குமா அப்படிங்கிற நம்ம ஹார்ட் கோட் பண்ண வேல்யூ வந்து அங்கே போய் ஹிட் பண்ணி பார்க்குது. இல்லை ரெய்னிங்காக இருக்காது, கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு எனக்கு. அவ்வளோதான் கைஸ், இதோட எம்சிபி முடிஞ்சு. அடுத்து வந்து ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட்.
ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியது, நம்ம நார்மலாக லாகின் பண்ணிடுவோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போக வேண்டிய இடம் வந்து ஏடபிள்யூஎஸ் பெட்ராக். பெட்ராக்குள்ள போகணும். பெட்ராக்குள்ள போன உடனே வியூ மாடல் கேட்டலாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேட்டலாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இங்க வந்து நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல நம்ம எந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாமா 3 அப்படிங்கிற மாடல். லாமா 3ல வந்து லாமா 3 8P இன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த மாடல் நம்ம ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா இது நம்ம உள்ள கிளிக் பண்ணி போகலாம். இதை போய் கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணோன்னே இதோட வேர்ஷன், இது என்ன கேட்டகரி, இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, மாடல் ஐடி, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஜஸ்ட் போயிட்டு ஓப்பன் இன் பிளே கிரவுண்ட். இந்த மாடல் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு இங்கே ப்ராம்ப்ட் டைப் பண்ண சொல்லியிருக்கு. இந்த ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம ஜஸ்ட் வாட் இஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரன் கொடுங்க. இப்போ மாடல் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் வரும். இதுதான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா இந்த மாடல் தான் நம்ம ஒரு பெட்ராக் மாடலா, இன்வொர்க் மாடலா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து வந்து லாம்டா. லேம்டாங்கிறது பேசிக்கா ஏடபிள்யூஎஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்ரிகரிங் சர்வீசஸ். ட்ரிகரிங் சர்வீசஸ்னா இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு இவெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஏபிஐ கால் மூலியமா வருது அப்படின்னா, அந்த லேம்டா வந்து யார் கூட வந்து பைப்லைன்ல கனெக்ட் ஆயிருக்கோ உடனே அதை வந்து ட்ரிகர் பண்ணும். இது மாதிரி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது, இந்த ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற அந்த ட்ரிகரை வந்து நம்மளுக்கு இது பண்ணும். அதனால நம்ம வந்து லேம்டா யூஸ் பண்றோம். இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்மளோட நார்மல் ப்ராஜெக்ட் ப்ளஸ் இன்னைக்கு நான் ஒரு டெமோ ஒன்று பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆச்சு. இது நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, லாம்டா கொடுத்த லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னே உள்ள போயிட்டு கிரியேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம். நம்மளுக்கு கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச், நம்ம ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண போறோம். நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் நீங்க வந்து இங்க வந்து என்ன ஃபங்க்ஷன் நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரன் டைம்ல என்ன லாங்குவேஜ்ல ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணா செலக்ட் பண்ணலாம். பட் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பைத்தான்ல இருக்கனால நம்ம யூஸ் பண்றது பைத்தான் 3.12 அப்படிங்கிற வெர்ஷன்னால இது ஜஸ்ட் பைத்தான் 3.12ன்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இது எதுவுமே நீங்க சூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆயிரும். அவ்வளவுதான். இப்படி கிரியேட் ஆன உடனே கிரியேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு யூஐ வரும். இந்த யூஐல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோட்ல போயிட்டு நம்ம வந்து இந்த நேரம் ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் டாட் பிஒய் அப்படிங்கிறதா இங்க பாத்தீங்களா, இந்த லாம்டா ஃபங்க்ஷன் டாட் பிஒய் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வரும். இந்த ஃபைல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணணும். இங்க வந்து சர்வீஸ் நேம் என்ன, இது எல்லாமே கரெக்டா நம்ம கொடுத்தணும். அதே மாதிரி இங்க வந்து நம்ம இன்வோக் பண்ற மாடல் டைப் வந்து என்ன மாடல் டைப் அப்படிங்கிறத கரெக்டா கொடுக்கணும். இப்போ நம்ம லாமா 3.8B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இது நம்ம உள்ள போயிட்டு அந்த பிளே கிரவுண்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அது என்ன வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு மாடல் ஐடி காட்டும். அந்த ஐடியை நம்ம வந்து இங்க பிளேஸ் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம S3 பக்கெட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அந்த S3 பக்கெட்டோட நேம் நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் ஆகுதோ அந்த நேம் வந்து இந்த காலம்ல கொடுக்கணும், S3 பக்கெட் அப்படின்ட்டு. அவ்வளோ. இது ரெண்டு மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இந்த இதில் வந்து நம்ம வந்து மானிட்டர் கூட பண்ணிக்கலாம். கிளவுட், இதுதான் நம்மளோட கிளவுட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க வந்து போஸ்ட்மேன்.
போஸ்ட்மேன் வச்சு நம்ம கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு ரீச் பண்ணும்போது வந்து ஒரு ஈவெண்ட் குடுக்குறோம். அந்த ஈவெண்ட்ல வந்து ஏதாச்சும் பேட் ரெஸ்பான்ஸ் இல்ல நம்மளுக்கு அவுட்புட்டே வரல அப்டின்னா, இந்த மானிட்டர்ல வந்து கிளவுட் வாட்ச்ல நம்ம போயிட்டு வியூ கிளவுட் வாட்ச் லாக்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, லாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த லாக்ஸ்ல வந்து கீழயே நம்மளுக்கு லாக்ஸ் வரும். இந்த மாரி ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்டின்னா, கீழயே நம்மளுக்கு லாக்ஸ் வரும். அந்த லாக்ஸ்க்குள்ள போயிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்டிங்கிறத இது நான் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த லாக் கிரியேட் ஆச்சு. இந்த லாக்ல என்ன சொல்லுது அப்டின்னா, இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இந்த இதுல வந்து ஜஸ்ட் அ மொமெண்ட். கிளவுட் வாட்ச் குடுத்ததுக்கப்புறம் நம்ம மானிட்டர்ல போவோம். மானிட்டர்ல வந்து நம்ம ஜெனரல் கான்ஃபிகரேஷன் வந்து செட் பண்ணணும். இது அப்படியே இருக்கும். இது நீங்க நார்மலா போய் பார்க்கும்போது வந்து இங்க வந்து 0 இங்க 3. அதாவது 3 செகண்ட் வந்து வெயிட் பண்ணு. வெறும் 3 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லாம்டாவ சொல்றோம். அதனால எனக்கு அந்த எரர் ரீச் ஆச்சு. இப்ப நம்ம இந்த பார்க்குற இந்த எரர் வந்து டைமிங் குடுத்தனால தான் வந்து என்னால வந்து அந்த ரெக்வெஸ்ட்ட வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி ஒரு எரர். அதனால நீங்க வந்து எப்பயுமே போயிட்டு இது ஜஸ்ட் நீங்க போயிட்டு இந்த எடிட் குடுத்தீங்க அப்படின்னா, எடிட்ல வந்துட்டு கீழ வந்து டைம் அவுட் வந்து நம்ம எவ்வளோ நிமிஷம் வேணா வச்சுக்கலாம். நான் வந்து அந்த வீடியோல குடுத்த மாரியே 3 மினிட்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஆ இது குடுக்கணும். குடுத்ததுக்கப்புறம் ட்ரிகர் செட் பண்ணணும் நம்ம. இல்ல ஒரே நிமிஷம் கைஸ். இனிஷியலா அந்த வீடியோல வந்து மாடல் ஆக்சஸ் வந்து இது பண்றதுக்காக பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜை வந்து இதுல ஏடபிள்யூஎஸ் நம்ம யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ல பேக்கேஜஸா இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பட் இது நம்ம வந்து தேவையில்லை. இப்ப இருக்க மாடர்ன் ஏடபிள்யூஎஸ்ல வந்து அது வந்து ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் அந்த பேக்கேஜஸ் எல்லாம் தானாவே இன்ஸ்டால் ஆயிக்கும். ஒன்ஸ் இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து S3 பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணோம். S3 பக்கெட்ல கிரியேட் பக்கெட்ல இது வந்து ஜெனரல் பர்பஸ் தான். இது நம்ம வந்து குளோபல் நேம் ஸ்பேஸ் இதுக்கும் இந்த ஆப்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த குளோபல் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து எந்த ப்ராஜெக்ட்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து நம்மளோட அக்கௌண்ட் பிளஸ் ரீஜன் ஸ்பெசிஃபிக்ல மட்டும்தான் யூஸ் பண்ணும் இந்த பக்கெட்டை அப்படின்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக இந்த இது நான் இங்க வந்து நீங்க ஒரு நல்ல பக்கெட் நேம் கொடுத்துடணும். ஆனா அந்த நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். இது வந்து ஏசிஎல்எஸ் டிசேபிள்டு அப்படிங்கிற ஒரு இது கொடுக்கணும். இது வந்து எல்லாமே கிளிக் பண்ணிட்டு இருந்தா எல்லா பப்ளிக் ஆக்சஸ் இருந்தா ஓகே தான், பிரச்சனை இல்லை. மெயினா இங்க பக்கெட் வெர்ஷன் நீங்க வந்து நம்ம டிசேபிள் கொடுக்கணும். டிசேபிள் கொடுத்துட்டு அவ்வளவுதான். இது இங்க வந்து சர்வர் சைடு என்கிரிப்ஷன் வித் அமேசான் S3 மேனேஜ்டு கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும். இது வந்து பக்கெட் கீ வந்து எனேபிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டிசேபிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் கிரியேட் பக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கெட் இந்த மாதிரி ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிரும். நீங்க இந்த பக்கெட் நேம் தான் கொண்டு போய் நான் அந்த லாம்டால காமிச்ச அந்த லாம்டா அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் டாட் பிஒய் அப்படிங்கிற இடத்துல மை S3 பக்கெட் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல நம்ம இந்த பக்கெட் நேம் தான் கொடுக்கணும். அப்படின்னா அதான் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். அதான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இது எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நம்ம ஒன்ஸ் அந்த லாம்டால போயிட்டு
லேம்டால போயிட்டு நம்ம இந்த கிரியேட் ஃபங்க்ஷன் குடுத்தோம்னா, நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்ல. அந்த டைம்ல வந்து நம்ம இங்க வந்து நம்மளோட கோட் நம்ம வந்து அங்க காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த கோட்ல நீங்க வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணாலோ, இந்த டெப்ளாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் குடுக்கணும். இந்த டெப்ளாய் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து விஎஸ் கோட்ல நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் சேவ் ஆகணுங்கிறதுக்காக கண்ட்ரோல் எஸ் குடுப்போம்ல. இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு விஎஸ் கோடு காட்டுறோம்ல. அந்த ஒரு மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இங்க சேவ்ங்கிற குடுக்கறதுக்கு பதிலா டெப்ளாய் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. அடுத்து லேம்டால வந்து கான்ஃபிகரேஷன் நம்ம ஜெனரல் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோமா, அடுத்து ட்ரிகர்ஸ்ல போறோம். ட்ரிகர்ஸ்ல போயிட்டு ஆட் ட்ரிகர் கொடுக்குறோம். ஆட் ட்ரிகர்ல வந்து ஏபிஐ கேட்வே. இது வந்து நம்ம நியூ ஏபிஐ கிரியேட் பண்றோம். என்ன மாதிரியான ரெக்வஸ்ட்னா HTTP ஏபிஐ ரெக்வஸ்ட். இதுல வந்து ஓப்பன் நம்ம வந்து இதுல வந்து வெறும் JWT டோக்கன் ஒரு ஆத்தரைசேஷன் மட்டும் தான் கொடுக்கணுமா, இல்ல IAM ஸ்பெசிபிக் ரோல்ஸ்க்கான ஆத்தரைசேஷன் மட்டும் தான் கொடுக்கணுமா, இல்ல ஓப்பன் ரோல்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கறத செக் பண்றோம். இதை நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம ஓப்பனே கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஓப்பனுங்கிற ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏபிஐ கேட்வே பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூஆர்எல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம கொடுத்ததுக்கான பேர் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்மிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து இந்த ஐஏஎம் ரோல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம்ல அந்த பெர்மிஷன்ஸை கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து அடுத்ததுல வந்து ஆட் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு ரோல் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு ஒரு நேம் கிரியேட் ஆகிடும். நீங்க அங்க ஃபர்ஸ்ட் அந்த லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த ரோல் நேம் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த ரோல் நேம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க ஆட் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஆட் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் just a moment guys. Add permissions, attach policy. இங்க ஆட் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அட்டாச் பாலிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் கைஸ். நான் இங்க எந்த நேமுமே கொடுக்காதனால எனக்கு அந்த ஆப்ஷன் எனக்கு ஷோ ஆகல. அந்த இதுல அந்த இது ஷோ ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம இங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் நம்மளுக்கு ஒன்று சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பார்ல வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பெட்ராக்கோட மாடல் எல்லாமே வந்து ஆக்சசபிளா கொடுக்கணும். பிளஸ் S3 பக்கெட்டோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு கொடுக்கணும். அடுத்து பேசிக் எக்ஸிகியூஷன் ரோலை வந்து நம்ம அதில் கொடுத்துடணும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் அதோட வேலை. அடுத்து வந்து ஏபிஐ கேட்வே கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி இதையும் நம்ம கொண்டு போய் நம்மளோட ப்ராஜெக்ட் கோட்ல வந்து நம்ம வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக்கான வேரியபிளை நம்ம கொண்டு போய் வைக்கணும். இப்படி நம்மளுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். இதுதான் அந்த சாம்பிள். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த இதை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் போஸ்ட்மேன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி நான் இது வந்து 5 நாளைக்கு முன்னாடி பண்ணி பார்த்தேன். இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக பண்ணி பார்த்தது. இதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட் இது மாதிரி கொஷின் கேட்டுட்டு மெயினான விஷயம் இங்கே நம்ம வந்து பாடியில் வந்து ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். ஏன்னா ரா ஃபைலாக கொண்டு போய் அங்கே கொடுக்குறனால ராங்கிற கிளிக் பண்ணும். ப்ளஸ் ஜேஷான் டைப்பில் இருக்கணும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் டவுன் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி டைப்புன்னு கேட்கும். அதில் வந்து ஜேசான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டா போதும். இங்கே வந்து நம்ம வாட் இஸ் ஏஐஃபில் உங்களுக்காக வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஜஸ்ட் சென்ட்.
பிளாக் கிரியேஷன் வந்து ஆயிருச்சு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, S3 பக்கெட், இங்க நம்ம S3 பக்கெட்டோட பேர் என்ன வச்சுக்கோன்னா, மை பெட்ராக் பிளாக் பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிளாக் அவுட்புட் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும், ஃபோல்டர் இருக்கும். இதில் வந்து இந்த டைமுக்கு வந்து 29, 20, 26, 831 இதுதான் நம்ம இப்போ கொடுத்த ஃபைலு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நார்மலாக டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்தோம்னா மெஷினிங் நம்ம பிளாக் டாபிக் வாட் இஸ் மீன் பை எல்எல் எம்எல்னு கொடுத்தால அதில் 200 வேர்ட்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த பிளாக் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இவ்வளோதான் கைஸ், ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட் இப்படி தான் பண்ணணும். ஏதாச்சும் இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸ்ரீனி, நீங்க வந்து ஜெமினை யூஸ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல க்ரூஏக்கு, அது ஒன்ஸ் நீங்க வந்து அது எப்படி எடுத்தீங்க, கீஸ் வந்து கொஞ்சம் ஷோ பண்ண முடியுமா? ஓ, ஜெமினைல வந்து கீ நான் எப்படி ஜெனரேட் பண்ணேன் எஸ் எஸ் எஸ். ஓகே, இப்போ நான் போன மாதிரி நீங்கள் போய்க்குங்க. ஜெமினை கீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாலே வரும். இங்கே வந்து இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கெட் ஏபிஐ கீ. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இதில் வந்து கிரியேட் ஏபிஐ கீ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் நேம் வைக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் 1 க்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் இதை நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் க்ரூன்னு எப்படி ஷோ ஆகுதோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் 1 க்ரூங்கிறது வந்து இங்கே ஷோ ஆகும். ஒரு நிமிஷம். ப்ராஜெக்ட் இந்த ட்ராப் டவுன்ல வரும், பட் ஆனால் எனக்கு இப்போ ஷோ ஆகலை. நான் இப்படி தான் கிரியேட் பண்ணேன். ப்ராஜெக்ட் 1 க்ரூ அப்படின்னு வச்சுட்டு ஜஸ்ட் கிரியேட் கீ கொடுத்தோம் அப்படின்னா நார்மலாக ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நீங்க டைரக்டாவே மாடல் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களா ஸ்ரீனி? பேமெண்ட்ல எதுவும் பண்ணலையா? பேமெண்ட்ல எதுவுமே பண்ணலையே நானு. ஓகே ஓகே. இல்ல, நான் போனப்ப எனக்கு வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி காமிச்சிச்சு. ஸோ அதனால அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாடல் வந்து எப்படி பேமெண்ட் சார்ஜ் பண்ணுமா இல்லை சார்ஜ் பண்ணாதா அப்படிங்கிறத சாட்ஜிபிட்டியில் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் உங்களோட லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் இது மூணுத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் ஃப்ரீ மாடல் எதுவோ அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதில் நீங்கள் ஃபர்தர் ஏதாச்சும் எரர்ஸ் த்ரோ ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் சாட்ஜிபிட்டியில் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தந்துடும். ஓகே ஓகே ஸ்ரீனி, தேங்க்யூ. ஓகே கைஸ், அவ்வளோதானா? அண்ட் ஒன் மோர் டவுட் ஸ்ரீனி, இப்போ எம்சிபி சர்வர் நீங்க வந்து weather.py ரன் பண்ணக்குள்ள அது ஃபுல்லா ரன் ஆகாமலே நம்ம ரன் பண்ணாலே வந்து client.py வந்து ரன் ஆகுமா உங்களுக்கு? அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். நம்ம இல்ல பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா தான் வந்து அந்த client.py வந்து ரன் பண்ணுவீங்களா இல்ல சைமல்டேனியஸாவே நம்ம ரன் பண்ணிக்கலாமா? ஏன்னா
நான் ரன் ஓகே. பண்ணக்குள்ள எனக்கு வந்து ஆக்சுவலா எரர் அடிச்சுது. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க எல்லாமே சைமல்டேனியஸா ரன் பண்ணணும்ட்டு. ஸோ அதான் ஃபுல்லா ரன் பண்ணி முடிச்சா தான் ரன் பண்ண முடியுமா? இல்ல சைமல்டேனியஸாவே ரன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இப்ப என்னோட ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் மேத் சர்வர் டாட் பை அப்படிங்கிற அந்த ஃபைல நான் வந்து ரன் பண்றேன். பட் ஆனா ம். எனக்கு எந்த அவுட்புட்டுமே எனக்கு ஷோ ஆகல. ம். பார்த்துக்கிட்டீங்களா? ம். இது நம்ம ஏன் ரன் பண்றோம் அப்புட்ன்னா, இப்ப நம்ம ஒரு சர்வர ரீச் பண்றோம் அப்புட்ன்னா, அந்த சர்வர் வந்து ரன் ஆயிட்டு இருந்தா மட்டும் தானே நம்மளுக்கு வந்து அந்த ஏபிஐ கால் வந்து அங்க போய் ரீச் ஆகும். அங்கருந்து நம்மளுக்கு வந்து ஆன்ஸர் புல் பண்ணிட்டு வந்து தரும். ம். எஸ், எஸ். ஆ அந்த ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஓகே. அப்ப சைமல்டேனியஸா ரன் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ஆமா. வரும். அதுக்கப்புறம் இந்த வெதர் பை அண்ட் கிளைண்ட் பை எல்லாமே சைமல்டேனியஸா ரன் பண்ணா நமக்கு ரன் பண்ணிக்கலாம். ம். ஓகே. தேங்க் ரன் யூ. பண்ணா உங்களுக்கு ஆன்ஸர் கிடைச்சிரும். AWSல யாருக்கும் எதுவும் இஷ்யூ இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஒன்னும் டவுட் இல்ல ப்ரோ. ஓகே, ஓகே. நான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ. ஓகே ஓகே ஓகே, ஓகே ஷூர். தேங்க் யூ. வசந்த் ப்ரோ முடிஞ்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே வசந்த். ஒரு நிமிஷம். ஷேரிங் ஸ்டாப். ஓகே ப்ரோ. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ், கேக்குதா? எஸ், எஸ், எஸ். ஓகே ஓகே. விசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா லாங் செயின் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஃப்ராட் டிடெக்டிங் ஏஜென்ட்டை வந்து கிரியேட் பண்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் யூசேஜ் இல்லாம ஒரு இன்சூரன்ஸ் கிளைமுக்கு வந்து ஒரு காருக்கோ இல்ல பைக்கோ வருது அப்படின்னா என்ன கிளைம்னு பார்த்துட்டு அந்த கிளைம் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி அந்த கிளைம் அப்ரூவ் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத இந்த இந்த ப்ராஜெக்ட் பண்றது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணது வந்து லாங் செயினா நம்ம டிஃப்ரெண்டான வந்து ஏ ஏஜென்ட்ஸா பார்த்திருக்கோம். லைக் வந்து க்ரீவே பார்த்திருக்கோம் அண்ட் ஆட்டோஜென் பார்த்திருக்கோம் அண்ட் லாங் செயின் பார்த்திருக்கோம். இதுல ஸ்பெசிஃபிக்கா இதுக்கே லாங் செயின் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ மத்த இதெல்லாம் இருக்கு, க்ரீவே இருக்கு இல்ல ஆட்டோஜென் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே ஏ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு கன்வெர்ஸ் பண்ணிக்கும். பட் வந்து லாங் செயின்ங்கிறது வந்து இட் செல்ஃப் இட்ஸ் நாட் ஏ ஏஜென்ட், அது ஏ ஏஜென்ட் கிடையாது. இது என்னன்னா ஒரே ஒரு ஏ மைண்ட் மட்டும் இருக்கும். பட் லாங் செயின்ங்கிறது இட் இஸ் ப்ரோட்டோகால், அதோட ஒரு ஸ்ட்ரக்சர். என்ன பண்ணும் அப்படின்னா லாங் செயின் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கும். செயின் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அதை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். செயின் அப்படின்னா இப்ப இதுல வந்து ஸ்பெசிபிக் செட் ஆஃப் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏஜென்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்பெசிபிக்கா டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டூல்ஸ் வந்து சைமல்டேனியஸா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு வந்து ஆக்ட் ஆகிட்டே வரும். அதான் லாங் செயினோட ப்ரோட்டோகால். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிருக்கோம். இல்ல இம்போர்ட் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம்னா பேண்டாஸ், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பேண்டாஸ் அப்புறம் டைப்பிங் லிஸ்ட், டிக்ஷனரி, இதுவும் தெரியும். லாங் கிராஃப் வந்து ஸ்டேட் கிராஃப் அண்ட் எண்ட் அப்படிங்கிற ரெண்டு யூஸ் பண்ணிருக்கோம். லாங் செயின் தான் வந்து நம்ம ஏபிஐ புல் பண்றதுக்கு உள்ளது. அந்த லாங் செயின் கம்யூனிட்டி வந்து இதுவே வந்து பை பிடிஎஃப் லோடர்னு பிடிஎஃப் லோட் பண்ணி படிக்கிறதுக்காக உள்ளது. அண்ட் இம்போர்ட் ஓஎஸ் வந்து நம்ம பார்த்த சிஸ்டம்ல பார்த்து இருக்கிறதுக்காக. அந்த டாட் என்வி ஆல்ரெடி ஸ்ரீனி சொன்ன மாதிரி ஏஎன்வி ஃபைல்ல வந்து இங்கே லோட் பண்ணி எடுத்துறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்றோம், பிடி டாட் ரீடர் சிஎஸ்வி நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு இருக்க யூஸ் பண்றதுதான். வாரண்டி கிளைம்ஸ் அப்படின்ட்டு இதுல வந்து ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாரண்டி கிளைம் வந்து அப்ரூவ்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வந்து அப்ரூவ்டு, இதெல்லாம் வந்து அப்ரூவ் கிடையாது அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பிடிஎஃப் தான் ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கம்பெனியில் உள்ள பிடிஎஃப் நம்ம எடுத்து லோட் பண்றோம். லோட் பண்ணி நம்ம வந்து எல்எல்எம் கொடுக்குறோம். அதுதான் பிடி டாட் ரீடிஎஸ்சிஎஸ் அப்படின்னு லோட் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு பை பிடிஎஃப் லோடர்னு ஒன்று வச்சு அதை வந்து லோட் பண்ணி நம்ம மாடலுக்கு ஏற்றுறோம். அப்புறம் ஜாயின்ங்கிறது என்ன அப்படின்னா
இப்போ எல்எல்எம் அப்படின்னு இருக்குன்னா இல்ல ஒரு ஏஐ அப்படின்னு இருக்குனாலும் அது வந்து கண்டினியூஸா இருக்கிறதா படிக்கும். ஒரு பேஜ் விட்டு பேஜ் திருப்பி திருப்பி அது படிக்காது. ஸோ எல்லா பேஜையுமே நம்ம ஒன்னாக்குறதுல டாட் ஜாயின்ங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்றோம். அப்புறம் கிளைம் டிஎஃப் டாட் ஹெட் இது வந்து நம்ம கரெக்டா லோட் பண்ணிருக்கோமா அப்படின்னு பாக்குறதுக்காக ஜஸ்ட் யூஸ் பண்றது. ஸோ இங்கதான் வந்து நம்ம ஏஐக்குள்ளே என்டர் ஆகிறோம். எல்எல்எம் அப்படின்னு போட்டு அஜூர் சாட் ஓப்பனிங்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்எல்எம் இதெல்லாம் உள்ள கொண்டு வரும். இல்லைன்னா அஜூர் சாட்டை எடுத்திருக்கேன். ஓப்பனிங் ஏபிஐ கீ இங்க இருக்கு, ஏபிஐ வெர்ஷன் இருக்கு, அஜூர் எண்ட் பாயிண்ட், அப்புறம் டிப்ளாய்மெண்ட் நேம், டெம்பரேச்சர் இருக்கு. இதுல எல்லாமே வந்து அஜூர் ஓப்பன் ஏபிஐ கீன்னு போட்டிருக்கு, ஏபிஐ எண்ட் பாயிண்ட் போட்டிருக்கு. இது எதுலையுமே ஸ்பெசிஃபிக்கா கீ எதுலையுமே கீயே போடல. அதுல பாத்தீங்கன்னா இதுல ஹெச்டிபி யூஆர்எல்னுமே போடல. அது ஏன் போடாம இருக்கு அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து பப்ளிக்கா ஆக்சசபிள் ஆகும். பட் என்னோட ஏபிஐ கேஸ் வந்து என்னோட பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கணும், லைக் வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும். அது யாரு வேணாலும் யூஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு தான் வந்து பில் ஏறும். ஸோ வந்து நம்ம இஎன்வி ஃபைல வந்து நம்ம செப்பரேட்டா வச்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து புல் பண்ணிக்கலாம், லோட் பண்ணி எடுத்து வந்துடும். இதுல வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருக்காது. அடுத்து என்ன நடக்குதுன்னா கிளாஸ் கிளைம் ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து கிளைம் வந்து எப்படி என்னென்ன மாதிரி டைப்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றேன். கிளைம் வந்து ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி டைப்ல இருக்கணும். பாலிசி செக் அதோட ரிசல்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கணும். ஃப்ராட் ஸ்கோர் வந்து ஃப்ளோட்ல இருக்கணும். எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கணும். டெசிஷன் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிங்ல இருக்கணும். இப்பதான் வந்து நான் பாலிசி செக் ஏஜென்ட்ஸை நான் பில்ட் பண்ண போறேன். இங்க என்ன டெஃப் பாலிசி செக் ஏஜென்ட் அதோட கிளைம் ஸ்டேட்டுக்கு வந்து கிளைம் ஸ்டேட் கொடுத்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ண போறதும் கிளைம் ஸ்டேட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ கிளைம் ஸ்டேட் இல்ல வி டைப்னா வெஹிக்கல் டைப், 4 வீலரா இல்ல 2 வீலரான்னு பார்க்கணும். அடுத்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ ஏஜென்ட்னாலே நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அதை டிஃபைன் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரீவியஸா அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதோட பேக்ரவுண்ட் கொடுக்குற மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறோம்னா நீ வந்து ஒரு வாரண்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், இது என்னன்னா பாலிசி மேனுவல் பாலிசி டெக்ஸ்ட படிக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறோம். அப்புறம் வந்து வெஹிக்கல் டைப் என்னன்னு பார்க்கணும், வெஹிக்கல் கிளைம் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் வாரண்டி டேஸ் மைலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கவர்டு பார்ட் பார்க்கணும், கிளைம் கவரா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணுங்கிறத நம்ம பாலிசி ஏஜென்ட்டுக்கு டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். இதான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இது மொத்தம் இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ அது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும். இந்த ரெஸ்பான்ஸ் எதுல வரும் அப்படின்னா எல்எல்எம் இன்வோக் பண்ணி வருது. எல்எல்எம் இன்வோக் பண்றது என்னன்னா இப்போ எல்எல்எம் மாடல் நான் ஏதோ ஒரு மாடல் யூஸ் பண்றேன். இங்கே வந்து GPT-4 நான் யூஸ் பண்ணிருக்கேன். GPT-4 யூஸ் பண்றேன். அந்த GPT-4 வந்து இந்த கிளைம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டை வந்து நான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்ல ரெஸ்பான்ஸ்ல நான் இது பண்ணி வைக்கிறேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ அடுத்தது ஒரு ஏஜென்ட் இருக்கு. அது என்னன்னா ஃப்ராட் ஸ்கோரிங் ஏஜென்ட். ஒன்ஸ் வந்து இந்த சாரி இதை ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன். இந்த பாலிசி செக் ஏஜென்ட்ல என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா இது எல்லாத்துமே படிச்சுட்டு இது வந்து கவர்ட் இன் பாலிசியா இல்ல நாட் கவர்ட் இன் பாலிசியா அப்படின்னு வந்து அந்த பாலிசி மணில வச்சு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அடுத்ததுதான் ஃப்ராட் ஸ்கோரிங் ஏஜென்ட் போகும். ஃப்ராட் ஸ்கோரிங் ஏஜென்ட்னா சேம் தான், அதே தான். ப்ராம்ப்ட் வரும். ப்ராம்ப்ட்ல வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் எக்ஸ்பர்ட்னு கொடுத்துருவோம் இதோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ இது கிளைம் பாக்குது, கிளைம் டீடைல்ஸ் அப்ரூவா இருக்காலும் பாக்குது, பாலிசி வேலிடேஷன் பாக்குது, பார்த்து முடிச்சதுக்கு அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் த கிளைம் இஸ் ஃப்ராடுலண்டா இருக்கா இல்லையா. இப்போ ரிட்டர்ன் வந்து 0 to 1 தான் ஆன்சர் இருக்கணும். 0 to 1 இருக்குன்னா 0னா ரொம்ப லெஸ், 1னா இருக்கிறதுலே ஹையஸ்ட். ரெஸ்பான்ஸும் அதே தான். எல்லாமே இன்வோக் பண்ணணும். எல்லாமே இன்வோக் பண்ணி வரப்ப ஸ்கோர் வந்து என்னன்னு காட்டணும்னா ஃப்ளோட்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். 0.1 2 3 4 அப்படின்ட்டு. இல்ல எக்ஸப்ஷன் வந்து ஸ்கோர் வந்து 0.5 கொடுத்துருக்கேன். இப்ப ஃப்ராட் ஸ்கோர் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னா ஃப்ராட் ஸ்கோர்னு போட்டு எங்களுக்கு ஸ்கோர்னு காட்டும். கைஸ் கேக்குதா? எஸ் சுதர்ஷன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. அடுத்து நம்ம தேர்ட் ஏஜென்ட் என்ன, எவிடன்ஸ் கலெக்டர் ஏஜென்ட். இப்போ என்ன பண்ணது அப்படின்னா ஒரு பாலிசி இருக்கு, அந்த பாலிசி செக் பண்ணிட்டு அது வந்து எஸ் ஆர் நோ, அது கிளைம் ரிஜெக்ட் பண்ணதா அக்செப்ட் பண்ணதான்னு சொல்லிடுது. பட் அதுக்கான வந்து ஏன் அக்செப்ட் பண்ணுங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும். அதுதான் இந்த எவிடன்ஸ் கலெக்டர் ஏஜென்ட் பண்ணது. இது என்னதான் இருக்கு, டாஸ்க் வந்து கலெக்டிங் எவிடன்சஸ் பார்க்கணும், கிளைம் ரிவ்யூ பார்க்கணும். இதுதான் இதோட வேலை. கம்பேர் கிளைம் அகேன்ஸ்ட் பாலிசி மேனுவல் அண்ட் ஃப்ராட் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இது திருப்பி எல்லாம் இன்வோக் பண்ணுது. எல்லாம் இன்வோக் பண்ணிட்டு அதோட ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு அதோட ரெஸ்பான்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இப்ப கடைசியா என்ன நடந்ததுன்னா டெஃப் ஆக்ஷன் ஏஜென்ட் வருது. இந்த ஆக்ஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிளைமை பாக்குது, ஃபர்ஸ்ட் ஏஜென்டோட ரெஸ்பான்ஸ் பாக்குது, பாலிசி செக் ஏஜென்ட் ரெஸ்பான்ஸ் பாக்குது, ஃப்ராட் ஸ்கோர் ரெஸ்பான்ஸ் பாக்குது, விடன்ஸோட ரெஸ்பான்ஸ் பாக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு
இதோட வேலை என்னன்னா வாரண்டி எஜுகேட்டர் இதை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இது வந்து வாரண்டி கிளைம்லாம் பார்த்துட்டு அப்ரூவ் பண்றோமா ரிஜெக்ட் பண்றோமா அப்படின்னு ஒரு டெசிஷன், ஃபைனல் டெசிஷன் எடுக்க போறது என்னோட வேலை. இதுவும் எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சுட்டு, ப்ரீவியஸ் ஏஜென்ட்ஸோட ரெஸ்பான்ஸை செக் பண்ணி முடிச்சுட்டு, எல்எல்எம் இன்வோக் பண்ணிட்டு எல்எல்எம்ல ஒரு ஆன்சர் எடுத்து கொடுக்கும். இங்க டெசிஷன் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா ரெஸ்பான்ஸ் எல்எல்எம் இன்வோக். ஃபர்ஸ்ட் இன்வோக் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நார்மலைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ரெஸ்பான்ஸை வந்து ரொம்ப மாடர்ன், ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இல்லாம நார்மலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் நார்மலைஸ் கொடுத்துருக்கோம். ரெஸ்பான்ஸ் நார்மலைஸ் பண்றப்போ டெசிஷன் டெஸ்ட் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளைம் அப்ரூவ் பண்றதா அப்ரூவ் கொடுத்துடணும். இன்கேஸ் கிளைம் அப்ரூவ் ஆகல, எல்ஸ் ரிஜெக்ட் பண்ணது அப்படின்னா அதையும் டெசிஷன் நார்மலைஸ் பண்ணி ரிஜெக்ட் கிளைம்னு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் அதுவும் இல்ல, எனக்கு வந்து ஹியூமனோட ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது, அப்ரூவ் பண்ணல ரிஜெக்டும் பண்ணல, எனக்கு ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எல்ஸ் எஸ்கலேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதையும் எஸ்கலேட் டு ஹெச்ஏடிஎல். இன்கேஸ் எல்எல்எம்மால ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியல அப்படின்னா பார்சிங் ஃபைல்ஸ் வந்து ஃபால் பேக்னு சொல்லி ஒரு ரூல் கொடுத்துருக்கோம். அது எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸ்டேட் செட் டிஃபால்ட் போயிட்டு ஏஜென்ட், ஆக்ஷன் ஏஜென்ட், ப்ராம்ப்ட், ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். அப்புறம் நெக்ஸ்ட் இதான் எக்ஸப்ஷன். கடைசியா இது எதுவுமே வரல அப்படின்னா எல்எல்எம் ஃபெயில் ஆகும்போது ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்து ஒண்ணுமில்ல, எம்டியா ஃபால் பேக் ஆயிருக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு ஃபால் பேக் ஆகுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா டெசிஷன் டெக்ஸ்ட் வந்து பாலிசி செக் பண்ணுது. நாட் கவர்ட் பை பாலிசியா இருந்தா ரிஜெக்ட் கிளைம், எல்ஸ் வந்தா 0.5 ஃப்ராட்லெஸ் ஸ்கோர் வந்தா ஹியூமனுக்கு வந்து எக்ஸ்பிளைட் பண்றோம். எல்ஸ் என்ன இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் ஆயிடும். அப்புறம் இது வந்து ஜஸ்ட் இது என்ன ஆர்டர்ல வந்து அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி செக் வந்து அக்செப்டபிளா இல்லையான்னு பாக்குது. அப்புறம் ஃப்ராட் ஸ்கோரிங் பண்ணுது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகேயா இருந்தா எவிடன்ஸ் கலெக்டருக்கு போகுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் போகுது. ஆக்ஷன் போயிட்டு இது வந்து இதுவும் அதேதான், அந்த சேம் திங் தான் நடக்குது. இல்ல எப்படி எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு பாலிசியில ஃப்ராடுக்கு போகுது, ஃப்ராட்ல இருந்து எவிடன்ஸ் போகுது, எவிடன்ஸ்ல இருந்து ஆக்ஷன் போகுது, ஆக்ஷன் டு எண்டுக்கு போகுது. கடைசியா கம்பைல் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் தரும். இதுல நடக்கிறது மொத்தமா இவ்வளவுதான். இது ஜஸ்ட் இந்த கோடிங் எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம இங்க போட்டிருக்க விஷயம் கரெக்டா நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த மெர்மைட் யூஸ் பண்ணி பண்றோம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட், பாலிசி செக், ஃப்ராட் ஸ்கோரிங், எவிடன்ஸ் கலெக்டர், ஆக்ஷன், எண்ட். இது ஜஸ்ட் இது இந்த வியூ பண்றதுக்கு மட்டும் தான் இந்த கோடிங், இதுல வேற எதுவுமே கிடையாது. இப்போ இதுல ரிசல்ட் எப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ரோஸ் அண்ட் காலம்ஸ், ஸ்டேட், இட்டர் ரோஸ், ஸ்டேட் வந்து ஆப் இன்வோக் பண்ணிட்டு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். கிளைம் ஐடி வந்து நீங்க ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ஷோ பண்றேன். இந்த ரோஸ் வந்து கிளைம் ஐடி, மாடல், டெசிஷன், பாலிசி செக், ஃப்ராட் ஸ்கோர், எவிடன்ஸ் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். மற்றபடி இதுல வேற எதுவுமே இருக்காது. ஓகே, இதுல ஒரு விஷயம் நான் காட்டுறேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ரீம்மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். இது ஸ்ட்ரீம்மீட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுலயே வந்து நான் பாலிசி அப்லோட் பண்றேன். பாலிசி அப்லோட் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் ரிசல்ட் கொடுத்தா அதோட ரிசல்ட்ஸ் வந்துடும். இதெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம். பட் இதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த இடத்துலயும் எனக்கு வியூ ஆயிடுது. ஸ்ட்ரீம்மீட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இது என்னோட வெப்சைட் ஓபன் பண்ணிடுறேன். பட் இதை வந்து நம்ம அஷ்யூர்ல வந்து டிப்ளாய் பண்ணணும். அஷ்யூர்ல ஏன் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா, இந்த லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இது ரன் ஆகிட்டு இருக்கப்பதான் நான் போயிட்டு என்னோட ப்ரௌசர்ல இதை பார்த்தேன் அப்படிங்கன்னா இந்த கிளைம்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு ரன் ரிசல்ட் கொடுக்கும். இன்கேஸ் நான் இந்த இடத்துல வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த சென்ஸ் இங்க போனீங்க அப்படின்னா இதை போயிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணா ஆகாது. ஏன்னா நம்ம லோக்கல் சர்வர்ல ரன் ஆகிட்டே இருக்கணும். பட் அது பாசிபிளான்னு கேட்டா இல்ல, எப்பவுமே லோக்கல் சர்வர் ரன் ஆகுறது. ஸோ அதனால இந்த பெய்டு சர்வீசஸ் அஷ்யூர் இல்ல ஏடபிள்யூஎஸ் கிளவுட் அது மாதிரி அவங்கள்ட்ட இருந்து நம்மள வந்து பே பண்ணிட்டு ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மூலியமா ஹோஸ்ட் பண்றோம்.
ஓகே, இப்போ இதுல கோடிங் பார்ட் அவ்வளவுதான். இதுல கோடிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு 3 முக்கியமான விஷயம் அஜூர்ல பண்ணுவோம். அந்த 3 முக்கியமான விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல புரிஞ்சிருச்சுல? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? புரியல ப்ரோ, புரியல. எதுவும் இல்லை ப்ரோ, டவுட் எதுவும். ஓகே ஓகே, தேங்க். ஓகே, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் சர்வருக்குள்ள வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் இஸ் நெசசரி. அதுக்கப்புறம் என்னன்னா கிரியேட்டிவ் ரிசோர்ஸ் கொடுத்துக்கோங்க. ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா வந்து நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல, பவுண்டரி போர்ட்டலும் கிரியேட் பண்ணுங்க. சாரி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் அ சப்ஸ்கிரிப்ஷன். அதான் பேசிக் ஸ்டெப். சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆல்ரெடி நான் ஒரு 2 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். பட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும்ட்டு. பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சப்ஸ்கிரிப்ஷன் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கணும். அஜூர் பிளான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல இது பண்ண தேவையில்ல. பட்ஜெட்ல மட்டும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு 100 ருபீஸ் சம்திங் லைக் தட். இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க, 100. அப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து எல்லாமே பாஸ் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் கிரியேட் ஆயிடும். நாலு கிரியேட் பண்ணதுனால இதை நான் கிரியேட் பண்ணல. இது கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் ஆகி நின்றோம். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி டைப் பண்ணுங்க. FOUNDRY. ஃபவுண்டரிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட்டிவ் ரிசோர்ஸ் ஒன்று இருக்கும். கிரியேட்டிவ் ரிசோர்ஸ்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் லோட் ஆகி நிற்கும். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தா இங்க லோட் ஆகி வந்துடும். அப்போ ரிசோர்ஸ் குரூப் ஏதோ ஒரு ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ஜஸ்ட் நீங்க ஒரு நியூ ரிசோர்ஸ் கொடுக்கணும்னா கூட கிரியேட் நியூ கொடுத்துக்கலாம். அப்புறம் நேம் வந்து ஏதோ ஒன்று இது லேங்க்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுலயும் நம்ம இது சேஞ்ச் பண்ண வேண்டாம். நோ சேஞ்சஸ். டைரக்டா வந்து இதுல ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது கிரியேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி உங்க ஆட்டோமேட்டிக்காவே காட்டும். மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா காட்டுறப்ப விவால் ரிசோர்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்க ரிசோர்சஸ் இங்கே காட்டும். நீங்க கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் இங்கே வியூ ஆகும். இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா கோ டு ஃபவுண்டரி போர்ட்டல்னு ஒரு விஷயம் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துலயும் வந்தாச்சு அப்படின்னா முதல்ல இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மலாம் இஎன்வி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இஎன்வி ஃபைலுக்கு வந்து ஒரு ஏபிஐ கீ தேவை. இப்போ டிஃப்ரெண்டா எடுக்கணும் அப்படின்னா இப்போ கூகுள்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெமினில எடுத்துக்கலாம், இல்ல மற்றதுல வேற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல நீங்க ஏபிஐ கீ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணி வந்தோம் ஏபிஐ கீ உங்களுக்கு விசிபிளா இருக்கும். பட் இந்த ஏபிஐ கீ நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போய் மாடல் கேட்லாக்ல போங்க. இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஜிபிடி மாடல் செலக்ட் பண்ணுங்க. ஜிபிடி ஓகே. ஓகே, இப்ப யூசர்ஸ் மாடல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏபிஐ கீஸ் அண்ட் ஏபிஐ ஹெச்டிடிபி வந்துடும். பட் இப்பதான் நான் கொடுத்தா எனக்கு காசு எடுப்பாங்க, நான் கொடுக்கல. என் ஏபிஐ கீ கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இது பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இந்த ஏபிஐக்கு அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் உங்க .env ஃபைல போட்டுடணும். இதோட கோடிங் பாயிண்ட் வந்து மொத்தமா முடிச்சிடும். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இப்போ இது நம்ம லோக்கல் ஃபைல்ல இருக்கு, லோக்கல் சிஸ்டம்ல இந்த கோடிங் எல்லாமே இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து ஆன்லைன் கொண்டுட்டு போறோம் அப்படின்னா இதை நம்ம காப்பி பண்ணி போடணும், ஆன்லைன்ல போடணும்.
பட் இதை நம்ம ஆக்சுவலா வந்து காப்பி பண்ண முடியாது, காப்பி பண்ணா ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து மொத்த ஒரு ஃபைலாவே ஜிப் ஃபைல் மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு இமேஜா புஷ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து டாக்கர் அப்படின்ட்டு ஒரு ஆப் யூஸ் பண்றோம். இதுதான் அந்த ஆப், பாத்தீங்கன்னா தெரியும், டாக்கர். இப்போ இது வந்து நான் கிரியேட் பண்ணிருக்க இமேஜஸ், இது பேர் இமேஜஸ் சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ டாக்கர்னு இருக்குல்ல, டாக்கருக்கு ஸ்டீம்மேட் ஆல்ரெடி கிரியேட் பண்றப்ப ஸ்டீம்மேட்டுக்கு தனியா வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் கிரியேட் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி. இப்ப டாக்கருக்கு வந்து டாக்கர் ஃபைல்னு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும். அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பைத்தன் வெர்ஷன் போட்டிருக்கோம், ஒர்க் டைரக்டரின்னு ஒரு புது ஒர்க் டைரக்டரி கிரியேட் பண்ணுவோம், அதான் ஆப். காப்பி டேரக்ட் அப்படின்னா ஒர்க் டைரக்டரிக்குள்ள நம்மளோட மொத்த ஃபைலையும் காப்பி பண்றோம். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் ரன் பிப் இன்ஸ்டால் அப்படி பிப்னு கொடுக்குறோம், ரன் பிப் இன்ஸ்டால் ரெக்வயர்மெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் கொடுக்கும். இது ஆக்சுவலா இந்த ஸ்டெப் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். பட் இது ஏன் பண்றோம், இது ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பிப் வெர்ஷன் வந்து நம்ம டாக்கர் வெர்ஷனுக்கு வந்து செட் ஆகாது. அது ரெண்டுமே சைமல்டேனியஸா ஒர்க் ஆகுறதுக்காக தான் பிப்பை வந்து நம்ம அப்கிரேட் பண்றோம். இப்போ எக்ஸ்போஸ்ங்கிறது என்னோட ஸ்ட்ரீம்மேட்டர் நான் யூஸ் பண்றப்ப ஒரு போர்ட் ஐடி கொடுத்துருப்பேன், அந்த போர்ட் ஐடி தான் இந்த போர்ட் ஐடி. இதுல கமாண்ட்ல என்னன்னா என்னோட ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு டிஃபைன் பண்றேன், ஸ்ட்ரீம்லேட்டா ரன் app.py. இது பண்ணா எனக்கு என்ன போர்ட் ரன் ஆகுது, இந்த சர்வர் அட்ரஸ் தான் ரன் ஆகுதுன்னு டிஃபைன் பண்றேன். இப்போ டாக்கர் ஃபைலோட கோடிங் இவ்வளவுதான். இதுக்கு மேல டாக்கர் ஃபைல்ல கோடிங் வேற எதுவுமே கிடையாது, மத்த எல்லாமே டெர்மினல் தான் பண்றோம். இப்போ டெர்மினல் எங்கே வந்து டாக்கர் இமேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, டாக்கர் இமேஜஸ்ல 2 இமேஜ் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு இமேஜுமே இருக்காது, ஏன்னா நீங்க எதுவுமே கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப டாக்கர் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, டாக்கர்னு போட்டு டாக்கர் பில்ட் எக்ஸ் பில்ட் கொடுத்துட்டு உங்களோட லேங்கிராஃப் எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இது அவங்க டாட் இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா, உங்களோட மொத்த ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இமேஜ்னு சொல்லுவாங்க, அதை காப்பி ஆயிட்டு போயிட்டு டாக்கர்ல இந்த மாதிரி உட்காந்துரும். இப்போ இந்த ஃபைல் வந்து டாக்கர் ஆப்ல இருக்கு, இந்த இமேஜ் ஃபைல நான் வந்து அஜூர் கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ அஜூர்ல வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணணும். கண்டெய்னர் ஓகே, நீங்க கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் வந்துடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த கண்டெய்னர் எதுவுமே இருக்காது, நீங்க எல்லாமே வந்து புதுசா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணுங்க, இதுலயும் ஆல்ரெடி உங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். உங்க ரிசர்ச் குரூப் வந்து நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதே ரிசர்ச் குரூப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் நேமும் ஏதாவது புது ரெஜிஸ்டர் நேம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் எஸ்டிஹெச்னு கொடுக்குறேன், ஏதாவது பெரிய நேமா யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வேற எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் பேஜ்குள்ள போகணும், இதுல நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. என்கிரிப்ஷன் தேங்க்ஸ் ரிவ்யூ கிரியேட், இத மொத்தமா இல்ல நீங்க எதுவுமே சேஞ்சஸே இருக்காது, ஜஸ்ட் அப்படியே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஒன்ஸ் கிரியேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்போ உங்களோட ஃபைல்ஸ் வந்து இப்படி கிரியேட் ஆகி வந்துடும். இப்படி கிரியேட் ஆகி வந்துடும். இப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும், இப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். கண்டெய்னர்னா அஜூர்ல வந்து நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், இதுக்குள்ள என்னோட இமேஜை நான் புஷ் பண்ணணும் அப்படின்னா புஷ் அண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவேன். இன்ஸ்டால் டாக்கர் பண்ணணும், டாக்கர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். லாகின் டு யுவர் ரெஜிஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது எங்க பண்ணணும்னா என்னோட விஎஸ் கோட்ல நான் பண்ணணும். விஎஸ் கோட ஓபன் பண்ணிக்கிட்டு லாகின், பேஜ் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் நான் அஜூர் லாகின் கேட்குது. ஆல்ரெடி நான் அஜூர் லாகின் இதுல பண்ணிருக்கேன், அதனால எனக்கு அத்தன்டிகேஷன் கேட்காது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, அத்தன்டிகேஷன் கொடுக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அஜூர் ஃப்ரீ பெய்டுன்னு இருக்கு, அது என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் நேம்ஸ். இப்போ நான் எதுல யூஸ் பண்ண போறேங்க டிஃபைன் பண்ணும். இப்போ நம்பர் 2 கொடுக்குறேன் அப்படின்னா பெய்ட் சர்வீசஸ்ல என்டர் ஆகுது. இப்போ 2 கொடுக்குறேன் அப்படின்னா பெய்ட் சர்வீசஸ்ல என்டர் ஆகுது.
ஒன்ஸ் அது லாகின் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல்னு வரும். இதுல ரிஜிஸ்டர்ட் ஒரு விஷயம், பட் இது யூஸ்வலா ஆகாது. இந்த இடத்துல மட்டும் லாகின் சக்சஸ்ஃபுல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். லாகின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட இமேஜ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். கிரியேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, வாரண்டி லேங் சாம்பிள்ஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இந்த ஐயோ இந்த மேட்டர் தான் எனக்கு வேணும். இப்போ நான் மறுபடியும் உள்ள என்டர் ஆகுறேன். ஜஸ்ட் லாகின் ஆயிடுச்சு, லாகின் சக்சஸ்ஃபுல் வந்தது வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி போயிட்டு டாக்கர்ல என்னோட இமேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பாக்குறேன். இமேஜஸ் வாரண்டி லேங்னு ஒன்று வச்சிருக்கேன், வாரண்டி லேங்னு இருக்கு. நான் இதை லோட் பண்ணணும் என்னோட அஜூருக்குள்ள. இப்போ அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு, டாக்கர் புஷ். அது பேரு இமேஜ் புஷ் பண்றதுனால டாக்கர் புஷ். என்னோட இமேஜ் நேம் வந்து இதுல பர்ஃபெக்டா இருக்கணும். ஜஸ்ட் காப்பி இட். அதுக்கப்புறம் நான் அஜூர்ல இருந்து காப்பி பண்ண விஷயம். இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட அஷூருக்கு டாக்கர் வந்து புஷ் ஆகி இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். என்னோட கண்டெய்னருக்குள்ள என்னோட இமேஜ் வந்துடும். பட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இட் வில் டேக் அப் டு சம் 3 to 4 minutes ஆகும். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்கிறதுனால இதை நான் பண்ணல. டைரக்டா அஷூருக்கு போயிடுறேன். புரியல வசந்த்? அதெல்லாம் வந்துருச்சு வசந்த். கடைசியாவா? ஓகே ஓகே வசந்த். ஓகே, எங்க விட்டேன்? ஓகே, புஷ் அண்ட் இமேஜ் கொடுத்துட்டு நான் வந்து என்னோட டாக்குமெண்ட்ரி புஷ் பண்ணிடுறேன். புஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து புஷ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ரெபாசிட்டரி இருக்கும். இது என்னோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ரெபாசிட்டரியில பாத்தீங்கன்னா வாரண்டி லேங், அதோட இமேஜ் நேம் வாரண்டி லேங்கிறது கிரியேட் ஆகி வந்துருச்சு. இது கிரியேட் ஆகி வந்திருக்கு. இதோட டேக் லேட்டஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா, எல்லாத்தையுமே நான் அஜூர்க்குள்ள கொண்டுட்டு போயிட்டேன். இப்போ மொத்தமா என்னோட கண்டெய்னர்ல வந்து ஒரு இமேஜ் போட்டு இமேஜ் கொண்டு போய் அஜூர்ல வச்சு இப்போ எல்லாமே கிளவுட்ல இருக்கு. இப்போ நான் இது வந்து ஒரு வெப் ஆப்பா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு தனியா அஜூர்ல வெப் சர்வீசஸ்னு ஒன்று இருக்கு. ஆப் சர்வீசஸ்க்குள்ள போங்க. இது ஆல்ரெடி நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இங்க போய்ட்டு ஒரு கிரியேட்னு ஒரு ஆப் கொடுங்க. இல்லை வெப் ஆப்னு கொடுக்கணும். வெப் ஆப் கொடுத்தீங்கன்னா அதே சேம் தான். சர்வீசஸ் பெய்டு, ரிசோர்ஸ்ல வந்து வாரண்டி லேங்கு என்ன கொடுத்தீங்கன்னா அதே சேம் கொடுத்துக்கோங்க. ஆப் நேம் வந்து நீங்க என்னென்ன வச்சுக்கலாம். ஜஸ்ட் வாரண்டி லேங் கொடுக்குறேன். இப்போ நம்ம கோடை புஷ் பண்ண போறோமா இல்ல கண்டெய்னர் புஷ் பண்ண போறோமா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இடத்துல கண்டெய்னர் செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம கண்டெய்னர் அப்லோட் பண்ணிருக்கோம். இதுல என்எக்ஸ்ல இருக்கட்டும், இது ரீஜன் உங்க இஷ்டத்துக்கு என்ன செலக்ட் பண்ணிக்கோங்க, பிளானுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் லினக்ஸ் பிளான் இதெல்லாம் ஓகே தான். நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம். இங்க என்ன சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இமேஜ் சோர்ஸ்னு இருக்கு, இல்ல அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேம் மெயினா சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மேனேஜ் ஐடென்டிட்டில இதுக்கு அதுவே கொடுத்துருக்கோம். இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, எனிதிங் யூ வாண்ட். இந்த இமேஜ்னு போட்டிருக்க இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இமேஜோட நேம் என்ன, வாரண்டி லேங்னு இருக்கு, இதே என்னோட இமேஜ் நேம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல போடணும். இதுல டேக் இன்னொன்னு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா
வாரண்டி இல்லாங்க இதான் நேம். டேக்ங்கிறது அந்த கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அதுதான் டேக். கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அதான் டேக். டேக் கொடுத்துட்டு என்னோட போர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 8500 சம்திங். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யூஸ்வலா 8000 8000 கொடுத்துறேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டு நெட்வொர்க்கிங். இதெல்லாம் அப்படியே நீங்க வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம், அப்படியே விட்டுறலாம் பப்ளிக் ஆக்சஸ்லாம். இதுக்கப்புறம் சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதுலயும் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அப்புறம் ரிவ்யூ அண்ட் கிரேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டு கிரேட் கொடுத்துட வேண்டியதான். வேற எதுவுமே சேஞ்சஸ் இல்லை இதுல. ஒன்ஸ் இது வந்து கிரியேட் வெப் ஆப் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு இப்படி வந்துடும் வாரண்டி ஃபிளாட் லேக் அப்படி கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்றப்போ ப்ரௌஸ் இருக்கு, ஸ்டாப் இருக்கு, ரீஸ்டார்ட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கோடிங் பார்ட்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ கோடிங்ல ஆல்ரெடி நான் இஎன்வி ஃபைல் பத்தி சொன்னேன். அது வந்து நம்ம பிரைவேட்டா வச்சுக்கணும், யாரும் காமிக்க கூடாது அப்படின்ட்டு. இப்போ நான் இதை புஷ் பண்ணும்போது என்னோட இஎன்வி ஃபைலும் சேர்ந்தா புஷ் ஆகும். அதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக் இக்னோர்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இந்த இக்னோர் ஃபைல் எதுக்குன்னா நீங்க எதுல புஷ் பண்ண போறீங்கனாலுமே, இதுல இருக்கட்டும் இல்ல கிட்ல இருக்கட்டும், அதுல எல்லாம் புஷ் பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல் எதெல்லாம் போகக்கூடாதோ இன்னொரு ஃபைல் ஒன்று போட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எனக்கு கேட்ச் ஃபைல் தேவையில்ல, ஃபைட்டஸ் தேவையில்ல, என்னோட என்வாமெண்ட் தேவையில்ல, ஏன்னா புது என்வாமெண்ட் தான் கிரியேட் பண்ணுவேன். அப்புறம் என்னோட இஎன்வி ஃபைல் தேவையே கிடையாது, அது போகவே கூடாது. ஸோ இதெல்லாம் போட்டு நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த இஎன்வி ஃபைல நான் இங்க ஹைட் பண்ணிடுறேன். இங்க ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் அஷூருக்கு எந்த ஏபிஐ அட்ரஸ் யூஸ் பண்ணணும் எப்படி தெரியும்? சோ அதுக்கு தான் இந்த இடத்துல என்வாமெண்ட் வேரியபிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த என்வாமெண்ட் வேரியபிள் எல்லாம் போயிட்டு நம்ம ஓப்பன் ஏபிஐ கீ அப்படின்னு ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டு கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஏபிஐ கீ ஒன்று கிரியேட் பண்றோம். இதுதான் நம்மளோட வேல்யூ சம்திங். இது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க, அப்படியே கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்து வந்துடும். அப்போ ஓப்பன் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் ஒன்று அதுவும் கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரல, இது எல்லாமே சேவ் ஆயிடும். சேவ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஹேவ் டு கம் டு ஓவர்வியூ. ஓவர்வியூ வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நான் பிளான் பேசிக் பிளான் யூஸ் பண்றதுல ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பிளான் ஹையர் டயர் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். உங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இதை காமிச்சப்ப நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். இந்த லோக்கல் சிஸ்டம்ல ரன் ஆகிட்டு இருக்க ஸ்ட்ரீம்லைட் ஆப். இப்போ ஸ்டில் பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் நான் அதே பண்றேன். கண்ட்ரோல்-C, சாரி, கேமரா டெர்மினேட் ஆயிடுச்சு. டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரீம்லைட் இப்போ ரன் ஆயிட்டு இல்லை. பட் ஸ்டில் இந்த இதுல பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அஷூரோட சர்வீசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு, அஷூர் வெப்சைட் டெர்மினேட். இப்போ இதுல நான் வந்து நார்மலா யூஸ் பண்ற மாதிரி அப்லோட் கொடுத்துட்டு யூஸ் பண்ணா என்னோட ஆப் ரன் ஆகும். இது அவ்வளவுதான். யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த டெப்ளாய்மெண்ட் பண்ற அந்த இமேஜஸ் அந்த விஷயம் மட்டும் நீங்க டாக்குமெண்டா வச்சிருக்கீங்களா?
ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ. நீங்க இந்த ப்ரோ டெப்ளாய்மெண்ட் எதிர ப்ரோ சொன்னீங்கல்ல? கட் ஆச்சு. டிப்ளாய்மெண்ட்டா? டெப்ளாய்மெண்ட் இந்த இடம் சொன்னீங்கல்ல, அத சொல்றீங்களா? நீங்க இல்ல. அத நீங்க வந்து வச்சிருக்கீங்களா? டாக்குமெண்ட்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறேன். இப்ப ஃபுல்லாவே ரன் ஆயி இது வந்துச்சா வீடியோ? எதுல கட் ஆச்சுன்னு கேக்குறேன். எப்ப கட் ஆச்சுன்னு தெரியாது. இல்ல. அ கட் ஆகல. அது கரெக்ட்டா வந்துருச்சு. ஓகே, நீங்க ஓகே. சொன்னது எல்லாமே சொல்லுங்க. இது வரைக்கும் கேட்டுச்சு எல்லாமே. பட் எனக்கு ஓகே. அந்த டிப்ளாய்மென்ட்டோட டாக்குமெண்டேஷன் மட்டும் வேணும். அது டிப்ளாய்மென்ட் டாக்குமெண்டேஷன்னா அந்த அஸ்யூர்ல போயிட்டு நான் என்னென்ன பண்றேங்கிற டாக்குமெண்டேஷன் கேக்குறீங்களா? ஆ அந்த மாரி. ஓகே. அது நான் எக்ஸாக்ட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கல. நான் எடுத்து தரேன். நான் குரூப்ல போட்டு விட்டுர்றேன். சரி. ஓகே. ஓகே ப்ரோ. புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. மெசேஜ். டவுட் எதுவும். ஓகே, ஓகே. அவ்வளவுதான் வசந்த். ஓகே. ப்ரோ அடுத்து அந்த ஆட்டோஜன் 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 என்ன எடுக்க சொன்னாங்களா? அதுவும் அஷ்யூர் யூஸ் பண்ணி தானே எடுப்போம். ஆட்டோஜன் இல்ல. ஆட்டோஜன் நான் இன்னும் இது ஃபுல்லா அந்த இஎன்வி ஃபைல் இம்போர்ட் பண்ணி கிரியேட் பண்ணல ப்ரோ. அது நீங்க எடுக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ நான் 3 தான். AWS, QAA அப்புறம் MCP. அப்படியா? இல்ல எனக்கு தெரியல ப்ரோ. நான் ஆட்டோஜன் இது மட்டும் தான் நினைச்சேன் நானு. 2ன்னு சொன்னாரு அவரு வசந்த். ஓகே. வசந்த் கேக்குதா?